ஐஏஎன்எஸ் நிறுவனம் மேட்ரிக்ஸுடன் இணைந்து நடத்திய தேர்தல் கருத்து கணிப்புல தாவேகா 6 முதல் 12 இடங்கள்ல வெற்றி பெறக்கூடும்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த கருத்து கணிப்பின்படி திமுக கூட்டணியை விட அதிமுக லிஸ்டிங்ல இருக்கு. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தியில விரிவாக பார்க்கலாம். 5 மாநில சட்டசபை தேர்தல் தேதி அதிகாரப்பூர்வமா நேற்று தேர்தல் ஆணையத்தால அறிவிக்கப்பட்டிருக்கு. தமிழகத்துல ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் நடைபெற இருப்பதா தலைமை தேர்தல் ஆணையர் தெரிவிச்சிருக்காரு. தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, மேற்கு வங்கம், அசாம் போன்ற மாநிலங்கள்ல தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையர் அறிவிச்சிருக்காரு. இதுக்கப்புறமா தான் தேர்தல் பணிகளை அரசியல் கட்சிகள் தீவிரப்படுத்தி இருக்காங்க. இந்த நிலையில தான் ஐஏஎன்எஸ் நிறுவனம் மேட்ரிக்ஸுடன் இணைந்து நடத்திய தேர்தல் கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டிருக்கு. இவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்து கணிப்பின்படி அதிமுக பாஜக கூட்டணி தான் தமிழக சட்டசபை தேர்தலில் முன்னிலையில இருப்பதா சொல்லப்படுது. சட்டசபை தேர்தலில் தமிழகத்துல மொத்தம் இருக்கக்கூடிய 234 தொகுதிகள்ல அதிமுக 114 தொகுதிகள் முதல் 127 தொகுதிகள் வரையும் வெற்றி பெறும் என்றும், திமுக 104 முதல் 114 தொகுதிகள் வரைக்கும் வெற்றி பெறும்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இவர்களுக்கு அடுத்தபடியாக தான் 3ஆம் இடத்துல தாவேகா இருக்கு. ஐஏஎன்எஸ் மேட்ரிக்ஸ் கருத்து கணிப்பின்படி தமிழக வெற்றி கழகம் 6 முதல் 12 தொகுதிகள் வரைக்கும் வெற்றி பெறலான்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. பிற கட்சிகள் 1 முதல் 6 தொகுதிகளில் வெற்றி பெறக்கூடும்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. தொகுதி வாரியாக கருத்து கணிப்பு ஒருபுறம் இருக்க, வாக்கு சதவீதம் வாரியாகவும் கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கு ஐஏஎன்எஸ். அதன்படி அதிமுக கூட்டணிக்கு 39 முதல் 40% வாக்குகள் கிடைக்கும். திமுக கூட்டணிக்கு 37 முதல் 38% வாக்குகள் கிடைக்கும். தமிழக வெற்றி கழகத்திற்கு 14 முதல் 15% வாக்குகள் கிடைக்கும்னு கருத்து கணிப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதர கட்சிகளுக்கு 12% வாக்குகள் கிடைக்கும்னு கருத்து கணிப்புல தெரிய வந்திருக்கு. இந்த கருத்து கணிப்புல திமுகவை காட்டிலும் தொகுதியிலும் வாக்குகளிலும் அதிமுக கூட்டணி முன்னிலையில் இருப்பது அரசியல் பார்வையாளர்களை கவனிக்க வச்சிருக்கு. குறிப்பா சொல்ல போனா இந்த முடிவுக்கு தாவேகா ஒரு முக்கிய காரணம் என்றே கருத்து கணிப்புகளும் சொல்லுது. இது போன்ற நிறைய அரசியல் செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள்.